வணக்கம் நண்பர்களே. இது என்னுடைய இரண்டாவது போட்காஸ்ட். முதல்ல இங்கிலீஷ்ல ஒருத்தருக்கு எவ்வளவு சொத்து வேணும்ன்ற ஒரு போட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த போட்காஸ்ட் தமிழ்ல பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஸ்டோரியோட அடிப்படை நல்லதை நினைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கல இருந்து சரி பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது எடுத்த உடனே அச்சிச்சோ, அடிபட்டுச்சா, ரத்தம் வந்துச்சா, செத்து போச்சா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பிரதிபலிக்குது ஜனங்கள்ல. பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே இந்த ஒரு சுபாவ பழக்கம் இருக்கு, தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மனுஷனுக்கு நல்லது நினைக்கணும், நல்லது நடக்கணுன்ற ஒரு பழமொழியை பேஸ் பண்ணி நல்லது நினைச்சா நிச்சயமா நல்லது நடக்கணுன்ற அடிப்படையில் இருக்கு. கதையோட அடிப்படை இருக்கு. கதைக்கு போவோம். ஒரு குட்டி பையன்னா ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பேரு பலராம். என்ன பண்ணுவான், அவங்க ஊர்ல இருந்து அவங்களோட பாட்டி ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் நாள் கிளம்புவான். கிளம்பி அந்த பாட்டி ஊர் கொஞ்சம் தூரம்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் அவங்க வீட்டுல இருந்து நடந்து ஒரு நடக்காத வழியா போயிட்டே இருப்பான். ரொம்ப டயர்டாகும். ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோடனே அவனுக்கு பயங்கர டயர்டானதுமே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். மரத்தை பார்த்தோன்னே சரி கொஞ்ச நேரம் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மரத்துக்கு கீழே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துப்பான். உட்கார்ந்த உடனே ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்த உடனே அவனுக்கு ஒரு யோசனை வரும். நல்லா இருக்கு நிழல், இங்க உட்காந்துருக்கோம், கொஞ்ச நேரம் அப்படி படிக்கிறதுக்கு ஏதாவது புக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைப்பான். இப்படி நினைச்ச உடனே அவனுக்கு திடீர்னு அந்த மரத்துக்கு கீழே ஒரு புக்கு ஒன்று கிடைக்கும். புக்கு கிடைச்ச உடனே அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம நினைச்சுமே புக்கு உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டே இருப்பான். படிச்சு முடிச்ச உடனே ஒரு 1/2 hour நல்லா படிப்பான். படிச்ச உடனே சந்தோஷமா சரி இனிமே புக்கு படிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி உடனே சரி நல்ல டிவி ஏதாவது பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சோன்னா ஒரு டிவி வந்தவொடனே உட்காந்து நல்ல ஏதோ சினிமா பார்ப்போம். சினிமா பார்த்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடிச்சிடும். என்னடா இது போர் அடிச்சு போச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நினைச்ச உடனே அப்படியே ஒரு திடீர்னு எல்லாம் அங்கேயே ஒரு எப்படி விதவிதமான பலகாரங்க சாப்பாடு எல்லாமே வந்துடும் அவனுக்கு. வந்த உடனே சந்தோஷமாயிட்டு எல்லாத்தையும் உட்காந்து பொறுமையா பொறுக்கி தின்னு நல்லா முட்டை சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரி ரொம்ப டயர்டா இருக்கு, நல்ல ஒரு கட்டில் இருந்ததுன்னா போட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைப்போம். நினைச்ச உடனே ஒரு கட்டிலும் வந்துடும். கட்டில் வந்த உடனே படுத்து இப்படி கால் மேல கால் போட்டு அப்படி ஹாயா வானத்தை பார்த்து யோசனை பண்ணிட்டே இருப்பான். என்னடா இது, இந்த மரத்துக்கு என்ன அவ்வளவு மகிமையா, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா இருப்பானா என்ன பண்ணுவான், இப்படி யோசனை பண்ணிட்டு நம்ம தனியா படுத்திருக்கோம், தனியா வர இருக்கோம், திடீர்னு ஒரு புலி வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நினைப்பான். இந்த மரமாச்சு, இந்த மரம் தான் நினைக்கிறதுலாம் நடக்குது. இந்த என்ன பண்ணுவோம், உடனே இந்த நினைச்ச முடிக்கிறதுக்குள்ள ஒரு புலி வந்துடும். புலி கட்டும் உருமும். அப்படி புலி உருமுனதுமே இவன் பயந்து ஓடு, துண்டா காணும் துணியா காணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டி ஊர் பக்கம் ஓடுவான். ஸோ இந்த கதை முக்கியமா குழந்தைங்களுக்காக சொல்றேன். எப்பவுமே நினைக்கும் போது, எந்த ஒரு விஷயமும் நினைக்கும் போது நல்ல விஷயமா நினைச்சோம் அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த சின்ன கதையை இதோட முடிச்சுக்கிறேன்.